தலைப்பு 1. ஞானத்தை பெறுவதற்கான அறிவுரை. 4:1 முதல் 9 வரை. ஞானத்தை பெறுவதற்கான இந்த வேண்டுகோள் அதிகாரத்தில் உள்ள பல பகுதிகளைப் போன்றது. ஞானம் ஜீவனை, பாதுகாப்பை மற்றும் கனத்தை தருகிறது. இந்த அறிவுறுத்தல் அதன் நீடித்த தரம் காரணமாக செல்லுபடியாகும். மேலும் அது கொண்டுவரும் மரியாதை காரணமாக இது மதிப்புமிக்கது. நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். 2. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். விளக்கம். தந்தையின் அறிவுரை கேட்க வேண்டும் என்ற கட்டளையுடன் தொடங்குகிறது. பொதுவாக வார்த்தைகள் என் மகனே என்று குறிப்பிடப்பட்டன. ஆனால் இங்கேயும் சில இடங்களிலும் அது பண்டையில் உள்ளது. என் மகன்களே, கவனம் செலுத்து என்பது மீண்டும் மீண்டும் வருகிறது. 3. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். விளக்கம். சாலமோன் தனது பெற்றோர்களான தாவீதும் பத்சேபாளும் அவருக்கு கற்றுக் கொடுத்தபோது தனது குழந்தை பருவத்தை பற்றி பேசினார். அப்போது அவர் அவர்களுக்கு ஒரே குழந்தையாக இருந்தார். ஆனால் பின்னர் அவருக்கு 3 சகோதரர்கள் இருந்தனர். 1 நாளா 3:5. நீதிமொழிகள் 4:4b முதல் 9 வரை. சாலமோனின் தந்தை தாவீதிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டுவதன் மூலம் சாலமோன் தனது மகன்களுக்கு அறிவுறுத்தலை கடத்தினார். இங்கே சம்பந்தப்பட்ட 3 தலைமுறைகள் உபாகமம் 6:2 விளக்குகின்றன. 4. அவர் எனக்கு போதித்துச் சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக் கடவது, என் கட்டளைகளை கைக்கோள், அப்பொழுது பிழைப்பாய். விளக்கம். தாவீது தனது வார்த்தைகளை முழு மனதுடன், உங்கள் முழு இருதயத்தோடும் கீழ்ப்படியும்படி இளம் சாலமோனுக்கு வாழ்வதற்காக வலியுறுத்தினார். என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. 5. ஞானத்தைச் சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. விளக்கம். ஒருவேளை தாவீது சாலமோனுக்கு ஞானத்தை பெறும்படி ஊக்குவித்ததே சாலமோனை யாவேவிடம் கேட்க தூண்டியது. ஞானம் பின்தொடரப்பட வேண்டும், மேலும் மதிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவள், அதாவது ஞானம், மீண்டும் ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. 6. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். 7. ஞானமே முக்கியம், ஞானத்தைச் சம்பாதி, எண்ணத்தைச் சம்பாதித்தாலும் புத்தியைச் சம்பாதித்துக்கொள். 8. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். 9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்குச் சூட்டும். விளக்கம். எதுவும் ஞானத்துடன் ஒப்பிட முடியாது. எனவே அது உயர்ந்தது. அதை பெறுவதிலுள்ள அனைத்து முயற்சி மற்றும் செலவுக்கும் மதிப்புள்ளது. ஞானம் மதிக்கப்பட்டு நேசிக்கப்படுவதால் அது மரியாதையை மற்றும் ஒரு அழகான மாலையை, ஒரு அலங்காரமான வாழ்க்கையை மகிமையின் கிரீடமாக தருகிறது. இதற்கு நேர்மாறாகவும் இது பொருந்தும். ஒரு முட்டாள்தனமான ஞானமற்ற வாழ்க்கை அவமானகரமானது, கவர்ச்சியற்றது மற்றும் வெட்கக்கேடானது. சாலமோன் ஞானத்தையும் முட்டாள்தனத்தையும் அனுபவித்தார். எனவே 2 வகையான விளைவுகளையும் அனுபவித்தார். தலைப்பு 2. துன்பத்திலிருந்து பாதுகாப்பதில் ஞானத்தின் மதிப்பு. 4:10 முதல் 19. ஞானத்தின் வழிகள் வசனம் 10 முதல் 13 மற்றும் துன்மார்க்கத்தின் வழிகள் வசனம் 14 முதல் 17 விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் மகன் கற்பவர் மீண்டும் முந்தியதை பின்பற்றி பிந்தையதை தவிர்க்க வலியுறுத்தப்படுகிறார். 2 பாதைகளின் இலக்குகளை சித்தரிப்பதன் மூலம் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. 10. என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். விளக்கம். சாலமோன் மீண்டும் ஒருமுறை தனது மகன்களில் ஒருவருக்கு அலங்காரம் செய்து அவரை கேட்கும்படி வற்புறுத்தினார். ஏனெனில் அவரது தந்தையின் வார்த்தைகளை கேட்பது அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். 11. ஞானமார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன்.
விளக்கம்: நேரான பாதைகள் என்பது கட்டுப்பாடற்ற பாதைகள், அவை நடப்பது எளிது. இந்த எண்ணம் 4:12 பெருக்கப்படுகிறது. 12. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓட்டினாலும் இடரமாட்டாய். விளக்கம்: ஒருவரின் பழிகள் தடைபடுவதில்லை, அதாவது அவர் துன்பத்தில் இல்லை. பாவத்தின் கோணலான வக்கரமான பாதை என்பது பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்களின் வழியாகும். 13. புத்திமதியை உறுதியாய்ப் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். விளக்கம்: மீண்டும் ஞானத்தை ஆர்வத்துடன் பெறுவது ஊக்குவிக்கப்படுகிறது, ஏனெனில் அது உயிரை கொடுக்கிறது. 14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. 15. அதை வெறுத்துவிடு, அதின் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. விளக்கம்: வசனங்களில் துன்மார்க்கரின் பாதையிலிருந்து விலகிச் செல்ல 6 அவசர கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 14-15 வசனங்கள் 14-15 அவசரத்திற்கான காரணத்தை கூறுகின்றன. 16. பொல்லாப்புச் செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். 17. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரசத்தை குடிக்கிறார்கள். விளக்கம்: துன்மார்க்கர்கள் தீமையில் மிகவும் மூழ்கியிருப்பதால் அவர்கள் யாரையாவது காயப்படுத்தும் வரை அவர்களால் தூங்க முடியாது. பாவம் அவர்களுக்குள் மிகவும் ஒரு பகுதியாக இருப்பதால் அது அவர்களின் உணவை போன்றது, ரொட்டி மற்றும் மது. 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். விளக்கம்: நீதிமான்களின் பாதை, அதாவது ஞானத்தின் பாதை, காலையில் ஒளியின் முதல் கதிர்களை போன்றது. இது படிப்படியாக மதியத்தின் முழு வெளிச்சமாக அதிகரிக்கிறது. ஒளி தனது பாதையில் இருக்கும்போது ஒரு விசுவாசி நேரான பாதைகளை பின்பற்றலாம் மற்றும் தடைபடாமல் அல்லது தடமறியாமல் செல்லலாம். 19. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளைப் போலிருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். விளக்கம்: நீதிமான்களின் பாதைக்கு நேர்மாறாக துன்மார்க்கரின் பாதை ஆழமான இருளால், ஆப்பேல்லா என்ற நடு இரவில் கடுமையான இருளால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது அவரை தடுமாறச் செய்கிறது. தலைப்பு 3: ஆரோக்கியத்தை உருவாக்குவதில் ஞானத்தின் மதிப்பு. 4:20-27. 20. என் மகனே, என் வார்த்தைகளைக் கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய். விளக்கம்: அறிவுறுத்தல்களை கேட்டு அவற்றுக்கு கவனம் செலுத்துங்கள் என்ற மற்றொரு அறிவுரை இந்த பகுதியை திறக்கிறது. 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். விளக்கம்: ஆசிரியரின் வார்த்தைகள் அவரது மகனின் கண்களிலும் அவரது இதயத்திலும் இருக்க வேண்டும். 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். விளக்கம்: முக்கிய ஊக்கத்தொகை வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் ஆகும். 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவூற்று புறப்படும். விளக்கம்: இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏனெனில் அதிலிருந்து ஒரு நல்ல ஊற்று, ஒருவரின் செயல்கள் வரும். இங்கே இதயம் என்ற வார்த்தை மன அல்லது உணர்ச்சி திறனை விட அதிகமானதை குறிக்கிறது, அதுவும் ஒருவரின் மதிப்புகளை உள்ளடக்கியது. 24 மற்றும் 27 வசனங்களில் ஒருவரின் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை பயன்படுத்துகின்றன. இதில் ஒருவர் என்ன சொல்கிறார், பார்க்கிறார், செய்கிறார் ஆகியவை அடங்கும். 24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. விளக்கம்: வாய் மற்றும் உதடுகள் பற்றிய குறிப்பு ஒருவரின் இருதயத்திற்கும் அவரது பேச்சுக்கும் இடையிலான உறவை பற்றிய கிறிஸ்துவின் போதனை போன்றது. வக்கரம் ஈக்கஸிலிருந்து வருகிறது, அதாவது வளைந்த. கர்த்தரை நம்புகிற ஒருவரின் உதடுகளில் ஊழல் அல்லது தவறான பேச்சு எப்போதும் இருக்கக்கூடாது. 25. உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கக் கடவது. விளக்கம்: ஒவ்வொரு விசுவாசியும் தனது கண்களை ஞானமான பாதையில் செலுத்த வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும், திசை திருப்பப்படக்கூடாது. 26.
உன் கால் நடையைச் சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. மேலும் அவரது நடத்தை நேர்கோட்டுக்கு உடன் இருக்க வேண்டும், ஏனெனில் அவர் சமமான பாதைகளில் தங்குகிறார். 27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. மேலும் தீமைக்கு சாய்வதில்லை. மீண்டும் பாதைகள் மற்றும் வழிகள் ஒருவரின் நடத்தையை குறிக்க பயன்படுகின்றன. ஞானமொழிகள் ஒரு இலக்கையும் பாதையையும் வழங்குகிறது. இலக்கு வெற்றிகரமான வாழ்க்கை மற்றும் பாதை ஞானத்தின் வழி. ஞானம் ஒருவரை சரியான பாதையில் வைத்திருக்கிறது என்றாலும், இங்கே ஊக்குவிப்பு என்பது தன்னை நேரான பாதையில் வைத்திருப்பதாகும்.